ஹாய் எவ்ரிவான், நான் உங்கள் ஷேடோ, இது அண்ணன் மாறன். ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு. ஸோ நாங்கள் ரெண்டு எப்போ பார்த்தாலும் சோறுன்னு பேரில் எங்களை ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் மலேசியா சொந்தம். ஸோ ஃபேமிலியோட நீங்கள் சாப்பிட்லாம், ஏன்னா ஊரில் வந்து நீங்கள் ஃபேமிலியோட சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோட நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக நானும் அண்ணனும் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருக்க போது. எனிவே நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ போக வீடியோவில் என்னென்ன வரப்போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, மலேசியா வந்து 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் நான் வந்து காசு பணம் சம்பாதிச்சோம் இல்லையோ, நிறைய மலேசிய உறவுகள் சொந்தங்களை சம்பாதிச்சேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். லவ் யூ டு ஆல் மலேசிய சொந்தங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்திய சொந்தங்களுக்கும் சரி, என்னோடய ஊர்க்காரங்க பேராவரணி, ஐ மீன் என்னோடய சேனலுக்கே அதை தான் வச்சுருக்கேன். இந்த பேரிஷேடம்னா என்னென்னு கேட்டிங்க. அந்த பேரைங்கிறது என்னோடய ஊர் தாங்க. என்னோடய ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கம் பேராவரணி வட்டாரம் தான் என்னோடய ஊர். ஸோ அவ்வளோ சின்ன ஊர்லேருந்து இங்கே மலேசியா வந்து ஒரு விஷயம் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதால வந்திருக்கேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிறது அண்ணன் தான். ஏன்னா பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர். எனக்கு ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபுல் சப்போர்ட்டை அண்ணன் எனக்காக கொடுத்து ஒரு கார்டினாக இப்போ வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. நிறைய விஷயம் வந்து மலேசியா பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இந்திய உறவும் சரி, மலேசியா சொந்தமும் சரி, உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. ஸோ நம்ம வந்து என்ன ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ நைட் சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பற்றி இன்னைக்கு அவங்களோட தான். ஸோ அவங்களோட ஃபன்னாக அந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்த வீடியோ ஹாப்பியாக கொடுப்போம். ஸோ எனிவே உங்களோட சப்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி அண்ணன் தான் நமக்கு நைட் சாப்பாடுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரா அண்ணன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பானிபூரி கடையில். ஸோ பானிபூரிக்காக இல்லை, அவங்க ஒரு தம்பியா, அவங்க வீட்டில் ஒருத்தவங்களா இது வரைக்கும் கேட்டாங்க, எனக்கு ஃபேமிலியோட சாப்பிட்றப்பலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். உண்மையாக நம்ம ஃபேமிலியோட சாப்பிட்றப்ப அந்த ஒரு சந்தோஷமே வேறு லெவலில் சொல்லிக்கிட்டு. ஆனால் இது வந்து ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா மலேசியாவில் ஒரு ஃபேமிலியோட நம்ம சாப்பிட போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்கா அங்கிட்டு இருக்காங்க. ஸோ தம்பி வச்சிருக்கிறதுனால உள்ள வரல. ஸோ அவங்க ரொம்ப நன்றி நம்ம கேப்சர் பண்ணலை. ஸோ இது வந்து அண்ணனோட மூத்த பையன். தம்பி உன் பேர் என்ன சொன்ன? பேர் என்ன கண்ணா? சொல்ல முடியாது, போயா. பவினன். ஸோ தம்பி பேர் பவினன். இன்னொரு தம்பி குட்டி பையன் இருக்காப்புல, அவர் பேர் யாஷ்வினன். ஸோ 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து கேமரா காட்ட வேண்டாங்க, அதனால நம்ம காட்டல. ஆனால் ஒரு ஹாய் சொல்லிருங்கண்ணே. ஸோ இந்தியாவிலேருந்து பார்க்குற நம்ம சொந்தங்கள் எல்லாம் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், பட் ஸ்ட்ரகிள் ஆகி வர மாட்டேங்குது. ஸோ போக வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. ஸோ சாப்பாடு எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாரு. நம்ம வந்த என்ன சாப்பிட வந்திருக்கோம். ஸோ அதை பார்ப்போமா? பசி அதிகமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அண்ணன் டென்ஷன் ஆகிட்டாரு. என்ன பண்ணுவோம்? என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. நெய் கொடுத்துறீங்களா? ஐயோ, எனக்கு அதே தானா? புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். அக்கா ஆல்ரெடி ஃபயர் விட்டு இருக்கா பானிபூரில. இதுல சொல்ல வேணும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பாருங்க, சாப்பாடு ஒரு முனை. எனக்கு தான் லாஸ்ட் ஓவர் எடுத்தது, எனக்கு வந்துருச்சு. அண்ணனுக்கு இன்னும் வரல. வரும் ஆனா வராது. ஸோ அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ ஸோ அண்ணனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சாப்பிட வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அவர் 2 பேருக்கு ஓர்டர் வரட்டும், வெயிட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த விஷயம் அண்ணனுக்காக சொல்ல ஆசைப்படுறேன். அண்ணா, உங்களுக்காக ஒரே விஷயம் சொல்றேன். அண்ணா, ஐ லவ் யூ. அண்ணா, ஐ ஹேட் யூ டா. உன் கூட டூடா. ஸோ அண்ணா ஐ லவ் யூ டூன்ட்டாங்க. உண்மையிலே வந்து வெறும் ஒரு உறவாக நினைக்காம வீட்டில் ஒரு தம்பியாக நினச்சி நம்ம இன்வைட் பண்ணி சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்க, சாப்பாடு வந்து அண்ணன் வெட்டி விளாசிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நானு எனிவே ஷேடோ ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி அண்ணன் நைட் சாப்பாடு வேறு லெவலில் பண்ணிட்டாரு. ஸோ என்னால் தான் சாப்பிட முடியலை. நிறைய ஃபன்னான விஷயம் நடந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரு மீட்டப்பில் பார்ப்போம்.
ஸோ உங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் பேர் ஷேடோ, இது அண்ணன் தேவா. ஸோ ஒரு சாதாரணமாக சொல்லிட்டாரு, நீ அண்ணன் மட்டும் சொல்லக்கூடாது, ஃபேமிலியில் எப்படி ஒரு அண்ணனோ அது மாதிரி நினச்சிக்க அப்படின்ட்டாரு. ஸோ நிறைய விஷயத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அண்ணன் ஃபேமிலியோடையும் நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ண போகிறோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ அடுத்த வீடியோ வேறு மாதிரி இருக்க போது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நைட் சாப்பாடு வேறு லெவலாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நிறைய மலேசிய உறவுகளோட நிறைய சொந்தங்களோட உங்களை வந்து நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் ஆசைப்பட்டேன், என்னென்னா இதே வந்து வேறு லெவலாக பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க. உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கிஃப்ட்டோட கிவேயும் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ 5K நம்ம டார்கெட், 5K சப்ஸ்கிரைப் நம்ம ரீச் பண்ணுவோம் நம்ம ஃபேரி ஷேடோ ஃபேமிலியில். அதே மாதிரி இன்ஸ்டாவில் போனீங்கன்னா ஃபேரி ஷேடோ 0213. ஸோ நம்ம பேஜ் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 5K ரீச் பண்ணதோட பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன, நான் வரக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், அது என்ன ப்ரைஸு என்னதுன்னு. ஸோ முதல் 3 பேருக்கு அந்த ப்ரைஸு, அது எப்படி நம்ம கிவே பண்ண போகிறோம், அது எப்படி நம்ம கொடுக்க போகிறோங்கிறத கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ லவ் யூ டு ஆல் ஃபேரி ஷேடோ ஃபேமிலி. நான் உங்கள் ஷேடோ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.